பாருவிட்டு நான் வாரம் பேசி டயர்டாயிட்டேன். நான் உட்காருங்க பாருங்க, எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு, உட்காருங்க பாரு ப்ளீஸ். மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது அது எதேச்சியாக ஒரு நாள் ஆரம்பிச்சது. அது இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன், என்னை ஃபோட்டோவில் பார்த்துருங்க சார்னு சொல்லி என் ஃபோட்டோவை அனுப்பி அப்படி தான் ஆரம்பித்தது. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துருக்குன்னா அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமாக இருக்கட்டும். இந்த ஒரு பையன் பேசினாப்லையா, தம்பி உன் பேர் என்ன? முகேஷ். முகேஷ் வரைக்கும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் மணியோட பலன் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு விஷயத்தை அவர் பார்க்குற விதத்துலேருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பார். அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு. ஒரு ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அவர் எழுதுறதுலேருந்து ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கே பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ இந்த ஆள் இவ்வளோ யோசிச்சு இதை உள்ளே வச்சுருக்காரா அப்படின்னு. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன்தான் மணிகண்டன். நான் அது எனக்கு தெரிஞ்சு 2008 எனக்கு அவர் தெரியும். இப்போ வரைக்குமே வந்து அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ், ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே சரி, எனக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருக்கார், அற்புதமான பாடங்களை கொடுத்துருக்கார். ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி. பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுகிறதா இல்லை. பாருவிட்டு நான் வாரம் பேசி டயர்டாயிட்டேன். நான் அதனால் இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் கண்டிப்பாக. என்ன பாரு, உட்காருங்க பாருங்க, எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு, உட்காருங்க பாரு ப்ளீஸ். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசினோம். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் லுக்குக்காக உஸ்லம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு சுருட்ட முடியெல்லாம் விட்டுட்டு அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்ட் சத்தியமாக ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் அண்ட் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இல்லையா, மணிகண்டன் சார் அவர்கள் மற்றும் விஜய் சேதுபதி சார் அவர்களுடைய காம்போன்றதே வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் காம்போ. ஸோ அதில் வந்து லலிதான்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு என்ன சொல்கிறது, பார்வை இது வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு செலிப்ரிட்டிஸ்கிட்ட கேள்வி கேட்டு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படத்து மூலியமாக, இந்த வெப் சீரிஸ் மூலயமா என்னுடைய நடிப்புக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வேறு ஒரு ரூபத்தில் பார்ப்பீங்க. சின்ன வாய்ப்புன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மதுரை பொண்ணா இருந்து கொஞ்சம் சென்னை பொண்ணா ஆகி மறுபடியும் மதுரை பொண்ணான கதை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணிகண்டன் அவர்கள் பார்த்த பிறகு இதான் உனக்கு லுக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடலாம் பின்னி
எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஊர் லுக்கு தான் எனக்கான லுக்கு போல இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள் வந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் சார் ட்ராவல் பண்ணது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.